அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் வ்ளாகோட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பாப்பாவுக்கு ஒரு நாள் கத்திரிக்காய் ஃப்ரையும் காலிஃப்ளவர் குழம்பும் லஞ்ச் பேக்கிங்கில் செஞ்சு கொடுத்து விட்டேன். அதோடய ரெசிபி போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நீளமாக இருக்கும். இது குழம்பை விட இது வறுவல் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மேக்ஸிமம் பச்சை கலரில் கிடைக்கும். இது நாங்கள் கொஞ்சம் வெளியே போயிருந்தப்போ வைலட் கலரில் இருந்தது. பார்த்த உடனே சரி இதுவும் அதே மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். அடுப்பில் கடாயை வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டு கத்திரிக்காயை பார்த்திங்கன்னா இது மாதிரி நீல ஷேப்பில் கட் பண்ணி வச்சு அதைய தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கத்திரிக்காய் போட்ட உடனேவே உப்பு மிளகாத்தூள் ரெண்டும் போட்டுட்டு நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டோம்னா ஹீட் அப்படியே ஆக கத்திரிக்காய் நல்லா வெந்து சுருண்டு வரும். அது மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா அடுப்பு ஃப்ளேம் சிம்மில் வச்சு நல்லா அந்த கத்திரிக்காய் நல்லா வேகிற வரைக்குமே ஆயில்லையே நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா அருமையான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிரும். இது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் எல்லாத்துக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அது கூடவே பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் குழம்புக்கு நான் பொதுவாக ரொம்ப சிம்பிளாக பச்சை செலவை அரைச்சி வைக்கிறதுன்னு சொல்லி குழம்பு வைப்பேன். அது என்னென்னா நான் அந்த மசாலாலாம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா நான் இதில் வாய்ஸ் ஓவரில் சொல்கிறேன். சப்போஸ் ஏதாவது வேணுங்கிறவங்க சொன்னீங்கன்னா அடுத்த முறை செய்யும்போது கண்டிப்பாக அதை வீடியோவாக கேப்சர் பண்ணி உங்களுக்கு போட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா தேங்காய், குழம்பு மிளகாய்த்தூள், அது கூட மல்லித்தூள், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாமே போட்டு மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இது மாதிரி அரைச்சி வச்சுட்டு அடுப்பில் கடாயை வச்சு ஆயில் விட்டு கடுகு போட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு காலிஃப்ளவரை ஏற்கனவே சுத்தம் பண்ணி கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டு இது மாதிரி வணக்கி விட்டதுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவரையும் போட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பச்சை செலவு அந்த மிளகையும் ஊற்றி நல்லா ஒரு வணக்கி விடணும். ஏன்னா நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணாமல் பச்சை செலவாக அந்த மிளகுக்குண்டானது எல்லாம் அரைச்சிருக்கிறோம். அதனால் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா அருமையான காலிஃப்ளவர் குழம்பும் ரெடி ஆயிரும். நான் அன்னைக்கு பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவர் குழம்பை சாதத்தோடு கலக்கி குழம்பு சாதமாகவும் காலிஃப்ளவரை தனியாக ஒரு கப்பில் காயாக எடுத்துக்கிட்டால் அது கூட இந்த கத்திரிக்காய் ஃப்ரையும் லஞ்ச் பேக்கிங்கில் அது ஒரு பாக்ஸ்லேயும் போட்டு பேக் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். பொதுவாகவே பார்த்திங்கன்னா சமையலுக்கு நம்ம அதிகமாக அந்த பொடிகள் மசாலா பேஸ்ட்டு அதெல்லாம் விட நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய்த்தூள், அதாவது வீட்லேயே நம்ம பக்குவமாக அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த குழம்பு மிளகாய்த்தூள், அது கூட நம்மளுக்கு அந்த நல்ல வாசனையாக கரம் மசாலா மாதிரி வேணும்னு நினச்சோம்னா கூடவே பட்டை, கிராம்பு, சோம்பு அதெல்லாம் போட்டும் நாம் இது மாதிரி அரைச்சி வச்சோம்னா குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் அந்த சமையல் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இது என்னோடய ஒப்பீனியன். அதே போல் முடிஞ்ச வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறத காட்டிலும் முடிஞ்ச வரைக்கும் அதாவது இன்றைக்கி செய்கிறோன்னா நேற்றே அதெல்லாம் கூட தொளித்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு காலையில் செய்யும்போது அந்த எப்படியும் ஒரு தேங்காய் இதெல்லாம் அரைப்போம் அது கூடவே போட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சோம்னா அதோட டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அதே போல் தான் ரசத்துக்கு சீரகம் மிளகெல்லாம் அப்பத்துக்கப்போ அரைச்சி போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் ஆகட்டும் அதோட சத்தாகட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலியை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அடிக்கொருக்கா டாக்டர்கிட்ட போக வேண்டாம். அதே போல் எப்போவுமே வீட்டில் சந்தோஷமாக நம்ம ஃபேமிலியை நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டோங்கிற திருப்தியும் நம்மளுக்கு இருக்கும்.